3:33. Let me proceed for the next paper. That's by Muttaya Annamalai and Srinivasan on algorithms for certain classes of Tamil spelling correction. உங்க பேக்ரவுண்ட் என்ன ஸ்ரீனிவாசன்? உங்க பேக்ரவுண்ட் என்ன? இன்ஜினியரிங். கணியம் அறக்கட்டளையை சார்ந்தவர், தொழில்நுட்பாளர். அவர் தன்னுடைய கட்டுரையை வாசிக்க இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன், கணியம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து வரேன். ஸோ நாங்கள் வந்து பைத்தான் மொழியை வச்சு ஒரு சொற்பொழி திருத்தி உருவாக்கலாங்கிற ஒரு முயற்சிகள் இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய முறைகளில் முயற்சி பண்ணி பல்வேறு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து கட்டற்ற மென்பொருளாக அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தான் முதல்ல வந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து செயலாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழான்ற ஒரு குழு வந்து ஹன்ஸ்பெல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஒரு சொற்பொழி திருத்தி பண்ணாங்க. அதில் வந்து இருக்க வேண்டிய ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு அந்த ரூல்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கூகுள் டாக்ஸ் மாதிரியான நிறுவனங்களும் இன்னும் நிறைய மொஜிலாவோட ப்ளகினாகவும் தந்திருக்கோம். ஓப்பன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி வச்சுருக்கோம். இது மூலமாக வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராசஸிங், தமிழ் வந்து யூனிகோட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் முழுக்க தமிழ்லேயே பண்ணலாம். இந்த லைப்ரரியை வச்சு தான் வந்து எழில் அப்படிங்கிற மொழியும் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதோட மூல நிரல் வந்து உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் மாறுதல் பண்ணி எங்களுக்கும் பங்களிக்கலாம். ஸோ அதை நிறுவுறதுக்கு வந்து பிப் அப்படிங்கிற முறையெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ சொற்பிழை திருத்தி அப்படின்னும் போது நாங்கள் அது ஒரு பெரிய கடல், அதை வந்து ஒரு சிறிய ஒரு முயற்சியாக சந்திப்பிழை திருத்திலேருந்து ஆரம்பித்தோம். இது ஓரளவு செயல்படுத்த முடிஞ்சுது. இதுக்கப்புறமா சொற்பிழை திருத்தி போகணும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல. நிறைய பெரிய மயக்கம்தான் வருது இதுக்குள்ளே போனாலுமே. சரி, அதில் நம்ம வந்து பொதுவாக நாங்கள் என்ன யோசிச்சோன்னா வந்து உலகத்தில் இருக்க தமிழ் மொழி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் போட்டுருவோம். எந்த அல்காரிதம்லாம் எதுவுமே தேவையில்லை. அதிலேருந்து நீங்கள் வெறும் சும்மா ஃபைன் பண்ணி இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லைன்னு சொல்லிடலான்னு போட்டோம். ஆனால் தமிழோட ஒரு சிக்கல் என்னென்னா வந்து ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு 100 விதமாக வளருது. இப்போ வா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 100லேருந்து 200 வரைக்கும் கூட போகுது. எல்லாத்தையும் டேட்டா பேஸில் போட்டால் வந்து நம்ம மொபைல் ஆப்பாவோ இல்லை வந்து கம்மியான சைஸில் கொண்டு வர முடியாது. நான் அந்த டேட்டா செட்டே நான் ஒரு 5 GB கொடுத்தேன்னா யாருமே அதை பயன்படுத்த விட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம நிரலாக்கம் மூலமாக தான் அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சில அல்காரிதம்ஸ் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நாங்கள் எங்களோட முயற்சிகள் ஒரு 7-8 வகையான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்று வந்து எடிட் டிஸ்டன்ஸ் சர்ச் அல்காரிதம். இதில் வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட ரூட் வேர்டை கண்டுபிடிக்கிறது. வேர்ச்சொல், மூலச்சொல் சொல்கிறாங்க இல்லையா, அதோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரூட் வேர்டை கண்டுபிடிச்சி அது வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அது இல்லை அப்படின்னா அது என்னென்ன மாற்றங்களாக அடைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து நார்விக் அல்காரிதம்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னா அது டிக்ஷனரியில் இருக்க வார்த்தையிலேருந்து எந்த அளவுக்கு மாறுதல் அடைஞ்சிருக்கு, அது வந்து புதுசாக சேர்க்கை நடந்திருக்கா, இல்லை டெலிட்ஷன் ஆகிருக்கா, இல்லை புது வார்த்தை வந்து இன்செர்ட் ஆகிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது.
ஸோ இதுக்கு இங்கிலீஷ்க்கே என்ன வேணும்னா நிறைய டேட்டா செட் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். தமிழுக்கான டேட்டா செட்டை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் தான் வந்து பீட்டர் நார்விக்ன்றவர். இவர் தான் அந்த அல்காரிதம் கொடுத்தாரு. நாங்கள் கண்டுபிடிச்ச முறைகளில் இது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, நல்லா வேகமாகவும் இருக்குது. டிரைவர் அல்காரிதம் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். இதில் என்னென்னா டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைகளில் இருக்கிற பிழைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இந்த அல்காரிதம் வந்து முயற்சி செய்யும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ் வந்து மயங்கொலி பிழைகள் தான் நிறைய வரும். இப்போ பெரிய லாக்கு பதிலாக சின்ன லா போடுறது, ழாக்கு பதிலாக லா போடுறது, பெரிய ரா சின்ன ரா, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கிறதுங்கிற அல்காரிதம் தான் இது. ஸோ ஒரு சொல் திருத்தியில் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்க 2 சிக்கல் தான். நம்ம வந்து ஒரு சொல் கொடுத்துருக்கோம், அது சரியாக தவறா, தவறுனா அதோட மாற்றங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணணும். ஸோ தப்புன்னு மட்டும் காட்டிட்டா போதாது, அது அதுக்கு சரியானது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போது சரியாக தவறாங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஓரளவு பண்ணிகிட்ருக்கோம். அதை சஜஷன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது. ஸோ அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஒரு டிக்ஷனரி தான். நம்ம ஒரு அகராதி, ஒரு நல்ல தமிழ் கார்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வெறும் சொற்கள் மட்டும் இருந்தால் கூட போதும். அதை வந்து நம்ம சரியான வார்த்தையாக இருந்தால் அதை வந்து ஒரு பேஸியாக வச்சுக்கலாம். இப்போ பழம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து பள்ளமாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், மயங்கொலி பிழைன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த அல்காரிதம்ஸ்லாம் வச்சு நாங்கள் வந்து ஒரு பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பழம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்கள் டிக்ஷனரி ப்ளஸ் வந்து இந்த அல்காரிதம் எல்லாத்தையும் சேர்த்து கீழே வந்து இத்தனை சஜஷன் கொடுக்கும். ஸோ இதில் வந்து எது சரியானதாக சஜஸ்ட் பண்ணுறதுங்கிறதே எங்களுக்கு இன்னும் தெரியல. இப்போ பழம் நீங்கள் அடிக்கிறீங்க, அது தவறான வார்த்தைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு 7 சஜஷன் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் சஜஷன் லிஸ்ட்டே வந்து 20, 30, 40, 50ன்னு போகுது. அதை எப்படி குறைச்சி எப்படி நம்ம வந்து சரியான எழுதுறது வந்து இதை தான் எழுதுறாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு வந்து நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். அதே போல் சேர்த்து எழுதுகிற வார்த்தைகளில் இருக்க சிக்கல்களும் இருக்குது. இப்போ தென்றல் காற்றுன்னு இருக்குது. தென்றலுங்கிறது தான் சரியான வார்த்தை தான், காற்றுங்கிறது தான் சரியான வார்த்தை. ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரே வார்த்தையாகுது. தென்றல் காற்றுங்கிற வார்த்தை டிக்ஷனரிலையும் இல்லை. எங்களுக்கு வந்து அதை பிரித்து எதுனா இந்த மாதிரிலாம் பிரிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ யார் இகழ்ந்துன்னா யார் இகழ்ந்து, இப்போ இதில் வந்து 2வது தான் சரி. அப்போ இதை பிரிச்சுட்டு அப்புறம் அதை வந்து டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்த்து அப்புறம் அதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு முயற்சியாக வந்து எழுதும்போதே வர பிழைகளை நம்ம திருத்தலாமான்ட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இப்போ வந்து தமிழ் 99 வச்சு இல்லை அஞ்சல் அந்த மாதிரி வச்சு அடிக்கும்போது, ஃபோன்லேயோ இல்லை வந்து கணிப்பொருளையோ அடிக்கும்போது வர பிழைகளை வந்து இப்போது ஃபோன் தானாக காட்டுது இல்லைங்களா, ஆண்ட்ராய்டு அதுவே காட்டும். ஸோ அதை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக விடணுங்கிறதுக்காக அதுக்கான ஆராய்ச்சினே இருக்கும். ஸோ பொதுவான பிழைகளை நாங்கள் எழுத்துக்கள் ப்ளஸ் அது கூட வர பிழைகள்னு போட்டு இந்த ஒரு பட்டியல் உண்டாக்கியிருக்கோம். இதை வச்சு திருத்தத்துக்கான வேலைகளை இறங்கியிருக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே அல்காரிதம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எங்களால் போக முடியல. நான் டேட்டா செட் நிறைய ஆக என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோவாகுது. நீங்கள் ஒரு வார்த்தையை தட்டிட்டு அது திருத்தத்தை சொல்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா வந்து நமக்கு அதை பயன்படுத்த முடியாது. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிடங்கள்லேருந்து 3 நிமிடங்கள் வரைக்கும் ஆகுது இருக்கிற டேட்டா செட்டுக்கு. ஸோ அதனால் அடுத்ததாக ஏஎம்எல் அதெல்லாம் நித்தியா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்என்என், எல்டிஎஸ்எம் அந்த மாதிரி முறைகள்லாம் வந்து இப்போ தான் இறங்கியிருக்கும். ஸோ இது அடுத்த சிக்கல் என்னென்னா வந்து இப்போ இந்த 2 வார்த்தையுமே சரியான வார்த்தை தான். அன்பே சிவமும் கரெக்டு தான், அன்பே சிவமும் கரெக்டு தான். ஆனால் அவர் வந்து எதை சொல்ல வராரு அதை புரிஞ்சிட்டு நம்ம அதுக்கேற்ற சஜஷன் காட்டணுங்கிறது செய்யணும். ஸோ அதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் இன்னும் தெரியல. இன்னும் யாரா தெரியும்னா சொல்லுங்கள், நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படிலாம் நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம், இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறத எப்படி வேகமாக பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல யூனிகோட் டெக்ஸ்ட் மொத்த யூனிகோடில் வந்து இப்போ தமிழில் என்னென்னா இப்போ நமக்கு வர டெக்ஸ்ட் வந்து எல்லா லாங்குவேஜும் கலந்து வருது. இப்போ இன்டர்நெட்லேருந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தங்கிலீஷ் இருக்குது, தெலுங்கு, மலையாளம் எல்லாமே இருக்குது. அதில் தமிழ் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுவே ஒரு பெரிய வேகமாக கண்டுபிடித்த அல்காரிதம் இது. இதுக்கு அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து சரி தவறுன்னு சொல்லிடுறோம். அதே வார்த்தை இன்னொருத்தர் சொன்னார்னா அது நம்ம ஒரு கேட்சிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனடியாக காட்ட முடியும். ஸோ அதுக்காக அதே மாதிரி மல்டி த்ரெட்டிங், மல்டி ப்ராசஸிங்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரெடிஸ் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டட் டிபி ரிசல்ட்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து தர மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட முயற்சிகளை வந்து tamilbased.us அப்படின்னு ஒரு தளத்தில் பார்க்கலாம். இந்த ஓப்பன் தமிழ் வந்து தமிழில் என்னென்ன மாதிரி விதைகள்லாம் செய்யுமோ அதுக்கான எல்லாத்தையுமே ஒரு டெமோவாக இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்பீச்சு, சொல் தர்றது, குறுக்கெழுத்து போட்டி, ஸ்டெம்மர், சந்திப்பிழை திருத்தி, பெருக்கல் அட்டவணை, நிறைய விளையாட்டுகளும் இருக்கும். தமிழுக்கான என்எல்பிங்கான டூல்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் குழு பங்களிப்பு. ஒரு பார்த்திங்கன்னா இது முத்து அண்ணாமலைங்கிறவர் தான் வந்து எங்களோட முதன்மை பங்களிப்பாளர். அவர் தான் அந்த எழில்மொழி, ஓப்பன் தமிழ் அதெல்லாம் உருவாக்குனவர்.
ஒரு சத்யா, இவரோட தம்பி அருளாளன், பிற பங்களிப்பாளர்கள்லாம் அங்கே போன வருஷம் சந்தித்தோம். ஸோ நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இங்கே ஏற்கனவே நிறைய பேர் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய சொற்பொழிவு திருத்தத்தில் உருவாக்கியிருப்பீங்க. இருந்தாலுமே ஏன் வந்து நாங்கள் மறுபடியும் ரீஇன்வென்ட் இந்த வீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் முதல்ல ஆரம்பித்து இதே அல்காரிதம் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களை தான் நாங்கள் இப்போ பட்டுன்னு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்து பண்ண எதுவுமே ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கல. எல்லாருமே தனித்தனியாக பண்ணி அவங்க வெளியீடுகளாகவே இருக்குது. பைனரிஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து அதோட அல்காரிதம்ஸாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்பெல் செக்கிங் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பேராசிரியர் தேவசுந்தரம் ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் செக்கரை தமிழுக்கு உருவாக்கிட்டார். ஐயா அவர்கள் வந்து உருவாக்கி தந்திருக்கின்றார். எல்லோருக்கும் நன்றி. மணி வந்து 3:44 ஆகிவிட்டது. ஸோ நம்ம வைண்டப் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த செஷனை. வித் தேர் பெர்மிஷன் நான் வந்து குறிப்பாக வந்து எனக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு எனக்கு என்னை அழைப்பிதழ் விடுத்த இந்த மாநாட்டினருக்கும் குறிப்பாக வந்து பேராசிரியர் முருகையன் அவர்களுக்கும் பேராசிரியை சோபா அவர்களுக்கும் சுப்பிரமணியம் மற்றும் நம்முடைய பிற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.